நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சிவ 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 பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜாவை நீங்க அவமானப்படுத்துறீங்களா? இப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்காரனை மகாராஜாவுக்கு அன்பளிப்பா தரீங்களா? மகாராஜா முதல்ல எனக்கு சந்தேகமா இருந்தது, ஆனா இப்ப எனக்கு உறுதி ஆயிடுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட புத்தி இப்போ அது ஆயிருச்சு, மழுங்கி போயிருச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அம்மாவுடைய கருணையால உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. உங்ககிட்ட எது இல்லையோ அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு தரேன். அது என்னன்னா ஏழ்மை. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன சொல்ல வரீங்கங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா இவர் தான் நம்மளுடைய விஜயநகரத்துல இருக்கிறதுலயே ஏழ்மையான மனிதர். இவர் எந்த அளவுக்கு ஏழைனா, இவர் முன்னாடி மத்த எல்லாருமே செல்வந்தர்களா தெரிவாங்க. இவர்கிட்ட படுத்து தூங்க ஒரு வீடும் இல்ல, ஒருவேளை சாப்பிட உணவும் இல்ல. மத்தவங்களுடைய கருணையில தான் இவருடைய வாழ்க்கையே சார்ந்து இருக்கு. மகாராஜா, இன்னைக்கு அன்பளிப்பா நான் உங்களுக்கு இந்த பொறுப்பை வழங்க விரும்புறேன். அதாவது இனிமே விஜயநகரத்துல எந்த ஒரு ஏழைகளும் இருக்கக்கூடாது, படிக்காதவங்க இருக்கக்கூடாது, வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது, பசியோடவும் யாரும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கிக்க கூடிய சாமர்த்தியசாலியா இருக்கணும். என்னுடைய இந்த அன்பளிப்பை நீங்க கண்டிப்பா ஏத்துப்பீங்கன்னு நம்புறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜாவோட கோபத்துக்கு நீ இரையாக போற. அற்புதம். உண்மையை சொல்லணும்னா அம்மா, இதுவரைக்கும் யாரும் என்னோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட சிந்தனை நிறைஞ்ச அன்பளிப்பை தந்ததே இல்லை. இன்னைக்கு இந்த சபையில எனக்கு பலவிதமான அன்பளிப்புகள் கிடைச்சது. சிலர் எனக்கு செல்வங்களை தந்தாங்க, சிலர் ஆடைகளையும் ஆபரணங்களையும், சிலர் எனக்கு ஆயுதங்களையும் தந்தாங்க. ஆனா ஒரு பொறுப்பு அன்பளிப்பா வழங்கணும்ன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. உங்களோட இந்த அன்பளிப்பை நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன். விஜயநகரத்தின் மகாராஜா கிருஷ்ணதேவராயர், இன்னைக்கு இந்த சபையில இதை நான் அறிவிக்கிறேன். என்னோட இந்த பொறுப்பை என் வாழ்க்கை முழுக்க முழு மனதோட காப்பாத்துவேன். இன்னைக்கு இந்த நொடியில இருந்து நான் இந்த சபதத்தை எடுக்கிறேன். விஜயநகரத்துல இருந்து வறுமையும் ஏழ்மையும் நான் கண்டிப்பா ஒழிப்பேன். இவரை உங்க கூட நீங்க கூட்டிட்டு போங்க. இவருக்கேத்த சிறந்த ஆடைகளையும் சர்வ சிறந்த உணவுகளையும் மற்றும் செல்வங்களையும் வழங்கிடுங்க. மகாராஜா, ரொம்ப ரொம்ப நன்றி மகாராஜா. தனி, நம்மளோட குருஜி வயிற்றுச்சல்லையே கறிக்கட்டை ஆயிட்டாரு. பொறாம பிடிச்சவன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இதுக்கு முன்னாடியும் என் இதயத்துக்கு நெருக்கமா நீங்க தான் இருந்தீங்க. இப்பவும் என் இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமா நீங்க தான் இருக்கீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! அடே இல்ல இல்ல, நீங்க போற்ற விரும்புனீங்கன்னா மகாராஜாவை போற்றிடுங்க. என்ன இருந்தாலும் இவருடைய இதயத்துக்கு நெருக்கமா இருக்கிறது நான் தான். ஆனா மகாராஜாவுடைய இதயத்துக்குள்ள
விஜயநகரத்தின் மக்கள் தான் இருக்காங்க. அதனால சொல்லுங்க, மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க! எந்த தருணத்துக்காக இந்த கண்கள் 20 வருடங்களா காத்துக்கிட்டு இருந்ததோ, இறுதி அந்த நொடி வந்துடுச்சுமா. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள்மா. இப்ப இந்த தருணத்தோட விஜயநகரத்துக்கும் நல்ல நேரம் வந்துடுச்சு. இனி விஜயநகரத்துக்கு எந்த சங்கடமும் வர முடியாது. மகாராஜா, ஹிம்டாங்கின் அரசர் உங்களை சந்திக்க வந்திருக்காரு. ஹிம்டாங்கோட மகாராஜா எங்கயா? எந்த நேரத்துலயா? மகாராஜா, இந்த பட்டாபிஷேகத்துக்கு அவருக்கு எந்த ஒரு அழைப்பும் கூட அனுப்பப்படல. அப்புறம் எதுக்காக அவர் இங்க வந்திருக்காரு? இப்ப எவன் யார கோமாளி மாதிரி வந்து நிக்கிறான்? ஐயோ, விசித்திரமா இருக்கானே. ஹிம்டாங்கின் அரசன் வீரர்களின் வீரரான ஆண் மகன்களின் எது, காதலனான ஆண்களா? குருவே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்க விடுங்க. ஏற்கனவே புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ராஜா ஷுவாங்ஷு. ஹோ ஹோ ஹி ஹி ஹோ. ஓஹோ 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 ஓஹோ. ஒருவேளை இவங்களோட மொழியில போட்டுறதுக்கு ஓஹோ ஓஹோன்னு சொல்லுவாங்க போல. அப்படியா? ஓஹோ 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 ஓஹோ. மகாராஜா ஸ்வாங்ஷு, விஜயநகரத்தோட ராஜ்யத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இதுவரைக்கும் உங்களை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருந்தேன். ஆனா உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. வந்து அமர்ந்துடுங்க. மகாராஜா, நீங்க ஹிம்டாங்ல இருந்து விஜயநகரம் வரைக்கும் பயணிச்சு வந்திருக்கீங்க. கண்டிப்பா இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணுமே. இந்த பெண் யாரு? பண்டித ராமகிருஷ்ணா உங்களை என்னன்னு சொல்றாங்க? அதுக்கு நீங்க ஈன்னு பண்றீங்க. மன்னிச்சிருங்க, என்னோட தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தப்பா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம்லாம் இல்ல, நிறையவே தப்பா இருக்கு. எந்த அளவுக்கு தப்புனா எனக்கு சிரிப்பே வந்துருச்சு. இவர் பெண்ணெல்லாம் இல்ல, இவர் ஒரு ஆண். என்னோட பேரு பண்டிதர் ராமகிருஷ்ணன். என்னோட முக்கிய ஆலோசகர். அப்ப நீங்க தான் பண்டிதர் ராமகிருஷ்ணரா இருந்தவரா? இருந்தவர் இல்ல, இருக்கேன் இருக்கேன் இருக்கேன், இன்னும் இருக்கேன். ஐயோ ராமகிருஷ்ணா, விருந்தாளிகளை நீங்க கேலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க பேசுற வார்த்தைய பார்க்காதீங்க, உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கோங்க. உங்க பேர் என்ன? ஏன் பேரா? மூன். ஓ ஓ ஓ. நல்ல பேரா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஹிம்டாங்ல உங்களுடைய தாடைய பத்தி நிறைய பேசிட்டு இருப்பாங்க. உங்களோட தாடை. குருவே, வார்த்தைகள்ல கவனம் செலுத்தாதீங்க, உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆடை இல்ல, அது திறமை. இந்த ஆடை இல்ல. அப்படியா? திறமை. அதுதான். ஆனா இப்படி குலுங்கி குலுங்கி சிரிக்கிற இந்த பெண் யாரு? நானும் ஒண்ணு பெண்ணெல்லாம் இல்ல. ஆமா, இவரு ஆணும் இல்ல. என்ன? பண்டித ராமகிருஷ்ணரே, நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, இவர் ஒரு மகான்னு சொல்ல வந்தேன். நான் விஜயநகரத்தோட ராஜகுரு, மகா ஞானி, மகா பண்டிதன் தத்தாச்சாரியன். நீங்கெல்லாம் இப்ப விஜயநகரத்துக்கு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற காரணத்தை இதுவரைக்கும் சொல்லவே இல்லையே. என்னாச்சு? குருவே, அவனுக்கு உங்களோட நாடா வேணும்னு நினைக்கிறேன். பற்ற இளங்களுக்கான எங்களுடைய ஹிம்தாங் எவ்வளவு புகழ் பெற்றதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால ஹிம்தாங்கின் பட்டு தெற்குல இருக்கிற ஒவ்வொரு மூளைக்கு போய் சேரணும்னு எங்க மகாராஜா ஆசைப்படுறாரு. மகாராஜா, இது ஒரு நல்ல யோசனை தான்.
இது மூலியமா அவங்க ஊர்ல இருக்க பட்டு நம்ம ஊருக்கு வரும், நம்ம ஊர்ல இருக்க காஞ்சிபுரம் பட்டு இவங்க இடத்துக்கு போய் சேரும். ரொம்ப சரியா சொன்னீங்க நீங்க ராணி. அதனாலதான் நாங்க ஒரு வழியை உருவாக்கி இருக்கோம். அது ஹிம்டாங்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இந்த விஜயநகரம் வழியா தெற்குல இருக்கிற ஒவ்வொரு மூலைக்கு போகும் மகாராஜா. ஏன்னா நீங்க தான் தெற்கின் மிக சக்தி வாய்ந்த அரசன். அதனால இந்த பாதையை நீங்க தான் தீர்த்து வைக்கணும்னு எங்க மகாராஜா விரும்புறாரு. தீர்த்து வைக்கணுமா? திறந்து வைக்கணும்னு விரும்புறாங்க. அப்படியா? சரி சரி சரி. மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா நான் ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன். கேளுங்க. மூ, இந்த பட்டுகளை விற்கிறதுக்காக நீங்க ஹிம்டாங்ல இருந்து இங்க வரைக்கும் ஒரு பாதைய உருவாக்கி இருக்கிறதா சொன்னீங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த பாதைய பத்தி எங்களுக்கு எந்த தகவலும் வழங்கப்படலையே. நாங்க அந்த பாதையோட வரைபடத்தை பார்க்கலாமா? எந்தெந்த ராஜ்யங்களை கடந்து அந்த பாதை தெற்கின் ஒவ்வொரு மூலைக்கும் போகுதுன்னு பார்க்கலாமா? விஜயநகரத்தோட காட்டுக்கு நடுவுல இவ்வளவு பெரிய பாதை வடிவமைக்கப்பட்டிருக்க. எப்படி இத பத்தி யாருக்குமே தெரியாம இருந்திருக்க? மகாராஜா, காட்டின் எந்த பகுதியில் இந்த பாதையை உருவாக்கி இருக்காங்களோ அது ஒரு பாலைவனம். அங்க யாருமே பெரும்பாலும் போக மாட்டாங்களே. அதே நேரத்துல இதுவும் உண்மைதான். அப்படி இந்த பாதையை உருவாக்கி இருக்காங்கன்னா நம்மள யாராவது ஒருத்தங்களுக்காவது இந்த பாதையை பத்தி கண்டிப்பா தகவல் கிடைச்சிருந்திருக்கணும். இத பத்தின தகவல் உங்களுக்கு கிடைக்கல. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா மகாராஜா, அந்த வெளிநாட்டவர்கள் நம்முடைய ராஜ்யத்தின் அனுமதி இல்லாம அத்துமீறி நம்மளுடைய காட்டு பகுதியில இந்த பாதையை உருவாக்கி இருக்காங்க. இது நேரடியா நில ஆக்கிரமிப்பு குற்றத்துல வரும். வீரனே, மகாராஜா சுவான்ஷுவ இங்க என்னோட அறைக்கு கூட்டிட்டு வா. மகாராஜா சுவான்ஷு, விஜயநகரத்தோட காட்டுக்கு இடையில இந்த பாதையை உருவாக்க உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? உங்களுடைய ராஜ்யத்துக்கும் எங்களுடைய ராஜ்யத்துக்கும் இதுல இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. இதுல உங்க ராஜ்யத்தின் முத்திரையும் இருக்கு, கையாளத்தும் இருக்கு. அது அப்படி இல்ல, கையெழுத்து. இது பண்டிதர் ராமகிருஷ்ணரோட கையெழுத்தாச்சு. நீங்க என்ன பேசுறீங்க குருவே? இதுல என்னுடைய கையெழுத்து இருக்கு. ஆனா இது 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 எப்படி சாத்தியமாகும்? இதே கேள்வியை தான் நாங்க எல்லாரும் உங்ககிட்ட கேட்கணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா. இது எப்படி சாத்தியமாச்சு? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, கையெழுத்து உங்களுடையதுன்னா நீங்க தானே போட்டிருப்பீங்க. கையெழுத்து கண்டிப்பா என்னோடதுதான். ஆனா அதை போட்டது நான் இல்ல. உங்களுடைய ராஜ்யத்துக்கும் எங்களுடைய ராஜ்யத்துக்கும் இடையில 8 மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. இதுக்கு பதிலா உங்க ராஜ்யம் எங்க கிட்ட இருந்து நிறைய தங்க நாணயங்களையும் பெற்றிருக்காங்க. என்ன? நீங்க சொல்றது உண்மையா இருந்தா கூட விஜயநகர ராஜ்யத்துல இந்த பாதையில வந்துட்டு போக நாங்க உங்களுக்கு அனுமதி வழங்க மாட்டோம். எங்களுடைய ராஜ்யம் உங்களுடைய ராஜ்யத்துக்கு நிறைய தங்க நாணயங்கள் வழங்கி இருக்கும். அப்படின்னா அதுக்கான அர்த்தம் இந்த நிலம் இப்போ எங்களுக்கு சொந்தமானது. அது விஜயநகரத்துக்கு சொந்தமானது இல்ல, ஹிம்டாங்குக்கு சொந்தமானது. விஜயநகரத்தோட ஒவ்வொரு அணுவுலையும் விஜயநகரத்துக்கு தான் உரிமை இருந்திருக்க. இப்பவும் இருக்கு, எப்பவும் இருக்கும். இதுதான் உங்களுடைய முடிவுனா அப்போ எங்களோட படையும் யுத்தத்துக்கு தயாரா இருக்கு. என்ன? அடே, நீங்க யுத்தம் வரைக்கும் போயிட்டீங்க. பாருங்க, இது ஒரு சின்ன நிலம் பிரச்சனை தான். அமைதியை பேசி தீர்த்துக்கலாமே. ஒருவேளை அந்த நிலத்துல உங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த பூமி உங்களுக்கு வழங்கப்பட்டுரும். என்ன மகாராஜா? அத நீங்க சொல்றீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணரே? நீங்க
ஏன்னா இப்ப உங்க மேலதான் தங்க நாணயங்களை வாங்கிக்கிட்டு விஜயநகரத்தோட நிலங்களை வித்ததா பழி போடப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்க ஹிம்டாங்கின் மகாராஜா ஐயா, விஜயநகர யுத்தத்தை பார்த்தலாம் பயப்படாது. என்ன மந்திரியாரே, நான் என்னுடைய உயிரிய கூட அர்ப்பணிச்சிருவேன். ஆனா விஜயநகரத்துல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஊசி அளவு நிலத்தை கூட தரமாட்டேன். அட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மகாமந்திரியாரே? கொஞ்சம் பொறுமையா இருங்க, தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. சாங், கொஞ்சம் பொறுமையா இருங்க. யுத்தங்கிறது எப்பவும் கடைசி முடிவா தான் இருக்கணும். மகாராஜா சிவான்ஷு, சீக்கிரமே இந்த விஷயத்தை பத்தி முடிவெடுக்கப்படும். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இவங்க கிட்ட இருந்து தங்க நாணயங்களை வாங்கி இருக்காரா இல்லையான்னு விசாரிச்சே ஆகணும். ஏன்னா இந்த பத்திரத்துல இவரோட கையெழுத்து தான் இருக்கு. குருவே, உண்மையை ரொம்ப நாள் ஒளிச்சு வச்சிருக்க முடியாது. பொய்யால எப்பவும் ஜெயிக்க முடியாது. உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். ஆனா இந்த விஷயத்துல ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் மகாராஜா சிவான்ஷு அவரோட குழுவோட இங்கேயே தான் இருப்பாரு. நல்ல யோசனை இது. ஆஹா, நல்ல யோசனை மகாராஜா. மகாராஜா, வெறும் 7 நாட்கள். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வெறும் 7 நாள் அவகாசம் தான் உங்ககிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு என்னோட ஒவ்வொரு கேள்விக்கான பதிலும் வேணும். இந்த பிரச்சனைக்கான தீர்வு வேணும். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடிபற்ற போது அடியெல்லாம் இல்ல, அசுத்தம் அசுத்தம் தான் உங்களோட இதயத்துக்குள்ள வந்துருச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க ஒரு ராஜ துரோகி. நான் உங்களை விடமாட்டேன். சரிதான், என்ன அப்புறமா புடிங்க, முதல்ல வாழை ஒழுங்கா புடிங்க. கொல்ல போறேன். ஐயோ ராமா, குருஜி உன்னை கொல்ல விரும்புனா கொல்லட்டும். எதுக்காக என்ன கொல்ல துடிச்சிட்டு இருக்காரு? நான் என்ன சொல்றது பட்டு, மனுஷங்களுக்கு வயசானா புத்தி மழுங்கிடும். இவருக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. யாருக்கு புத்தி மழுங்கிடுச்சுன்னு சொன்னீங்க? என்ன, எனக்கு? யாருக்கு? ஆனா குருவே, நான் தேச துரோகி எல்லாம் இல்ல, ராஜ துரோகி. வாழ் மாட்டிக்கிச்சு, சிக்கிக்கிச்சு. என்னாச்சு? மாட்டிக்கிச்சு. நான் உதவி பண்ணவா? பண்ணுங்களேன். விடுங்க, இத விட்டுருங்க. அட என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? புடிச்சு இழுங்க. இந்தாங்க. அப்புறம் இதோ. இப்ப பேசாம நீங்க என்ன கொன்னுடுங்க. ராமா, எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுனா அப்புறம் நான் எப்பவும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். எங்க போனாரு? இங்க இங்க பாருங்க பாருங்க. இந்த தாக்குதலோட என் இதயத்துல இருக்கிற ரகசியமும் அப்படியே மறைஞ்சிரும் சொல்லிட்டேன். என்ன ரகசியம்? அந்த ரகசியம் தான், அதுதான் உங்களை பத்தி என்கிட்ட சொன்ன ரகசியம். என்ன பத்தி என்ன சொன்னா? இல்ல, முதல்ல நீங்க என்ன கொன்னுடுங்க, கொன்னுடுங்க. முதல்ல நீங்க என்ன கொன்னுடுங்க. இப்ப சொல்லணும்னா நான் கண்டிப்பா கொன்னுடுவேன். என்ன சொன்னா? அது எப்படி சொல்லுவேன்? அது எப்படிப்பட்ட விஷயம்னா, அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப ரொம்ப கூச்சமாயிடுச்சு. அப்படிப்பட்ட விஷயமா என்ன? ஐயோ சொல்லுங்களேன். முதல்ல நீங்க வாழ கொடுங்க. ஒருவேளை சந்தோஷத்துல உண்மையாவே நீங்க என்ன கொன்னுட்டீங்கன்னா எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. என்ன சொன்னா நீங்க? நான் என்ன சொன்னானா நீங்க? சரி, நீங்க உங்களுடைய வயசை விட என்னுடைய வயசை விட ரொம்ப வயசான மாதிரி இருக்கீங்களா? கூடவே உங்களை பார்க்கும்போது அவளுக்கு அவளோட கொல்லு தாத்தா ஞாபகம் வராரா? புரிஞ்சுதா? பண்டிதர் ராமகிருஷ்ணா,
அடமணி உள்ள போய் மந்தாகினி தேவி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு வா. ஒருவேளை அந்த கிழவன் வந்து கேட்டா நாம என்ன பதில் சொல்றது? காவல் காக்குறோன்னு சொல்லிட்டு நாம இங்க விளையாடிட்டு இருக்கிறது அந்த கிழவனுக்கு தெரிஞ்சாதானே? சரியா சொன்ன மணி. ஒரே சமயத்துல ரெண்டு படகுல சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த கிழவன். நாம அதுக்கு துடுப்பு போடணுமா? எப்ப அந்த கிழவன் முழுகுறானோ அப்பதான் நம்ம படகு கரை சேரும். ஏமாத்துக்காரனா? ஏமாத்துக்காரனா? வாய் மூடுங்க ரெண்டு பேரும். சரி எதை சொல்லுங்க. மந்தாகினி எங்க? சௌதாமினி எங்க? குருஜி, உங்களுடைய மந்தாகினி தேவி இருக்காங்கல்ல, அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்புறம் உங்களோட சௌதாமினி தேவி உள்ள இருக்காங்க. நிஜமாவா? இத புடி. ரெண்டு பேரும் நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இப்ப நான் உள்ள போறேன். நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. ஒருவேளை மந்து திரும்பி வர்றத பார்த்தா உடனே பூனை மாதிரி சத்தம் போட்டு எனக்கு சைகை கொடுத்துருங்க. நான் அதை உடனே புரிஞ்சுக்கிட்டு மந்து உள்ள வர்றதுக்கு முன்னாடி அங்க இருந்து நான் வெளியே ஓடிடுறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சது. அதுக்குள்ள வந்துட்டானா? பயிற்சி பண்ணி பார்த்தோம். பயிற்சி. சரி பண்ணுங்க பண்ணுங்க. வணக்கம். நான் மகாராஜாவோட சின்ன மகாராணி. அதனால நீங்க விஜயநகரத்துக்கு வந்த சந்தோஷத்துல நான் விஜயநகரம் அப்புறம் ஹிம்டங்கோட உணவுகளை இணைச்சு சமைச்சிருக்கேன். பாவக்காய் சாமி அப்புறம் புளியங்காயில செஞ்ச அல்வா. இந்த வெளிநாட்டுக்காரர்களுக்கு என்னுடைய சமையல் கலை மூலமா மகிழ்விக்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் எவ்வளவு நல்ல ஆலோசனையை வழங்கியிருக்காரு. இனி என்னுடைய சமையல்களை பத்தி வெளிநாடுகள்ல கூட பாராட்டி பேச போறாங்க. அப்புறம் யாருக்கு தெரியும், நான் சமைச்சதை சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைஞ்சு இவரு விஜயநகரத்தின் நிலத்தை திரும்ப விஜயநகரத்துக்கே தந்துடலாம். உந்தன் காதல நான் அடித்தேனே, உந்தன் காதலை தேடி வந்தேனே. ஓஹோ, என்னோட சௌது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சாந்து அரைச்சிட்டு இருக்கேன். என்ன சாந்து அரைச்சுக்கிட்டு இருக்க? நானா? இளமையை காக்கும் சாந்து. இத முகத்துல போட்டுக்கிட்டா எப்பவும் இளமையாவே இருக்கலாம். சுருக்கங்கள் எதுவும் வராது. சருமம் எப்பவும் இளமையாவே இருக்கும். நீ என்ன சொல்ற? நீங்களும் இத போட்டுக்கோங்க. புதுசா பூத்த பூ மாதிரி முகம்லாம் அப்படியே பொலிவா ஆயிடும். இந்த 20 வருஷத்துல எனக்கு வயசாயிடுச்சு. ஆனா நீங்க இன்னும் அப்படியே இருக்கீங்க. அது ஒரு மூலிகையின் அதிசயம். அந்த மூலிகையை நாம சாப்பிட்டோம்னா நமக்கு வயசே ஆகாது. அதே மாதிரி வயசானவங்களுக்கும் வயசு குறைஞ்சிரும். ஓஹோ, கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணர் சாப்பிடுற அதே மூலிகையாதான் இது இருக்கணும். இந்த மூலிகையால தான் அவர் இன்னமும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி அப்படியே இளமையா இருக்காரு. நானும் இதை பயன்படுத்துறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? ஒன்னு என்ன, ரெண்டு கூட சொல்லு. இப்ப உங்களோட வாழ்க்கையில அந்த மந்தாகினி வந்துட்டால. சௌதா, எவ்வளவு கனவுகளோட நான் இங்க வந்தேன். எப்பவும் போல நீங்க என்னோட கைய புடிச்சுப்பீங்கன்னு நான் இங்க வந்தேன். என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நான் வந்தேன். இப்ப எப்படி நான் இவளுக்கு புரிய வைக்கிறது? இவ கூட சேர்ந்து நான் நாதஸ்வரம் வாசிக்க ஆரம்பிச்சேன்னா மந்தா எனக்கு மேல வாசிச்சிருவா. ஆமா சௌது, நானும் உன்னை ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணிக்க தான் விரும்புறேன். ஆனா பண்ணிக்க முடியாது. ஏன் பண்ணிக்க முடியாது? கடவுள் சிவன், கடவுள் சிவபெருமான் எனக்கு கனவுல தரிசனம் கொடுத்து ஒரு விஷயம் சொன்னாரு. அப்படியா? உன்னோட ஜாதகத்துல கிரக நட்சத்திரங்கள்லாம் இப்ப சரியில்லை. அடுத்த 1 வருஷம் வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டன்னா இறப்பு ஏற்படும். நீங்களா?
நான் இல்ல நீ. நானா? ஹா, அப்படியா? சௌதா, அதனால ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? மந்தாகினி வந்துட்டான்னு நினைக்கிறேன். இப்ப இங்கிருந்து ஓடணுமே. என்னாச்சு? இவருக்கு இந்த உணவு பிடிக்கலையா? உணவு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களோட ஹிம்டாங்ல இப்படிதான் மத்தவங்களை பாராட்டுவோம். நான் எல்லார்கிட்டயும் அப்பவே சொன்னேன், என் கையால சமைக்கிற உணவு எப்பவும் ரொம்ப சுவையா இருக்கும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னாச்சு? உங்க எல்லாருடைய கண்கள்லயும் கண்ணீர்? உணவு ரொம்ப சுவையா இருந்தது, அதனாலதான் சந்தோஷத்துல நாங்க அழுதுட்டு இருக்கோம். அப்படியா? இப்போ நீங்க எல்லாரும் விஜயநகரத்துல இருக்கிற வரைக்கும் தினமும் நானே இப்படியே சமைச்சு கொண்டு வர போறேன். உங்க எல்லாரையும் என் கண் முன்னாடி உட்கார வச்சு பரிமாற போறேன். சரி, இப்போ நீங்க எனக்கு அனுமதி வழங்குங்க. அடுத்து உங்க எல்லாருக்கும் ராத்திரி நேரத்துக்கும் சுவையான உணவை ஏற்பாடு பண்ணணும்ல? மகாராஜா, நம்ம இங்க இருந்து சீக்கிரமே ஹிங்டாங்க்கு திரும்பி போயிடலாம். நம்ம இங்க வெறும் பட்டு விக்கிறதுக்காக மட்டும் இங்க வரலன்னு இவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? உண்மை என்னன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மொத்த தெற்கு பகுதியையும் அபகரிக்க வந்திருக்கோம். ரொம்ப சீக்கிரமே மொத்த தெற்கு பகுதியும் ஹிங்டாங்கோடது ஆக போகுது. சௌதா, இப்பதான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் போகணும். இல்ல, நான் போக மாட்டேன். முதல்ல எனக்கு வாக்கு கொடுங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? என்ன போக விடுன்னு பூனை சொல்லிக்கிட்டு இருக்கு. பூனையா? பூனைய பத்தி கவலைப்படுறீங்க? இங்க நிக்கிற நான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? மகாராணி ஒரு பூனையை வளர்க்கறாங்க, அதுக்கு திலகம் விட்டு விடணும். நான் போயிட்டு வந்துடுறேன். போக விட மாட்டேன். போக விடு, போக விடு, என்ன போக விடு. சௌதா, நான் உங்களை போக விட மாட்டேன். விடு. இல்ல, போக விட மாட்டேன். ராமா, என்ன மட்டும் துண்டிச்சிட்டா குடிமையே இல்லாத பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஏற்கனவே மரியாதையில கலங்கம் ஏற்பட்டிருக்கு பட்டு. எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க? செல்வத்தின் மேல ஆசைப்பட்டு நான் விஜயநகரத்தின் நிலத்தையே வித்துட்டேன்னு நினைச்சிருப்பாங்களே. ஐயோ, ஒப்பந்த பத்திரத்துல என்னோட கையெழுத்தும் இருக்கு. ஆனா ராமா, நீ கையெழுத்து போடவே இல்லன்னும் போது உன்னோட கையெழுத்து எப்படி அந்த பத்திரத்துல வந்தது? அதேதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் என்னதான் பண்றது? யாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த அம்மாவும் சாரதாவும் வேற வீட்டுல இல்ல. அடே, நீங்க எல்லாரும் என்ன விஷயம்? சொல்லுங்க, விஷயம் என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த அடையாளம் தெரியுதா? நீங்க எனக்கு உதவுறதுக்காக இந்த நாணயங்களை கொடுத்தீங்க. இப்ப நான் இதை உங்ககிட்டயே திருப்பி தரேன். இப்படி அரசாங்கத்தை ஏமாத்தி சம்பாதிச்ச இந்த தானியெல்லாம் எனக்கு வேண்டாம். செல்வத்துக்காக ராஜ்யத்தையே விற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க மட்டும் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என் உயிரை கொடுத்தாவது உங்களுக்கு நான் நாணயங்களை கொடுத்திருப்பேன். இந்தாங்க. நீங்க பண்ணிருக்க காரியத்தை எங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நம்ம ராஜ்யத்துல ஒரு பங்கா இப்படி வித்திருக்கீங்களே. உங்க உதவி எங்களுக்கு தேவையில்லை, தேவையில்லை. நான் என்னோட ராஜ்யத்துக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு நீங்க எல்லாரும் உண்மையாவே நம்புறீங்களா? ஐயா, என்னோட கண்களை பாருங்க. இதுல என்னுடைய ராஜ்யம் மேல அன்புக்கு பதிலா பேராசையா? உங்களுக்கு தெரியுதா? சொல்லுங்க. என்னுடைய இதயம் தான் இதை நம்ப மறுக்குது. ஆனா அந்த பத்திரத்துல உங்களுடைய கையெழுத்து தானே இருக்கு. உண்மை கண்டிப்பா வெளியில வந்தே தீரும். என்னைக்கு இதுல குற்றவாளி நான் தானே நிரூபணம் ஆகுதோ அப்ப இதை தூக்கி எரிஞ்சிருங்க. ஆனா அது வரைக்கும் இதை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. கூடவே என் மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க. மகாராஜா உங்களை உடனே வர சொன்னாரு.
பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஒரு முறை நம்பிக்கையை கூட நான் நம்பாம போகலாம், ஆனா உங்களை முடியாது. ஒரு முறை உறுதியானதை கூட என்னால சந்தேக பார்வையில பார்க்க முடியும், ஆனா உங்களை முடியாது. எந்த மகாராஜாவோட வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகளை நான் கேட்டேனோ அதே மகாராஜாவுடைய வாயில இருந்து பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க தேச துரோகம் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கறத விட நீங்களே உங்க கையால என் தலையை துண்டிச்சு கொன்னுறது எவ்வளவோ மேல். யார் என்னுடைய பக்தியை சந்தேகப்பட்டாலும் அதை நான் ஏத்துப்பேன். ஆனா என்னுடைய ஈஸ்வரன், என்னுடைய கடவுள், நீங்களே என்னுடைய பக்தியை சந்தேகப்பட்டீங்கன்னா அது எனக்கு மரணத்தை விட கடினமானதா இருக்கும்ல மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணரே, விஜயநகரம் மேல உங்களுக்கு இருக்கிற பக்திக்கு எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை. சூரியன் கிழக்குல உதிச்சு மேற்குல மறைதுங்கிற உண்மை மேல எனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதே அளவு நம்பிக்கை இந்த உண்மையிலையும் இருக்கு. என்னோட பரம நண்பர் பண்டிதர் ராமகிருஷ்ணரால விஜயநகரத்துக்கு எப்பவும் துரோகம் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். எதிரிகள் உங்களை மாட்டி விடுறதுக்காக இந்த வலையை விரிச்சிருக்காங்க. அதனாலதான் ஆய்வு கூட்டத்திலிருந்து உங்களை விளக்குற மாதிரி நடிக்க வேண்டியிருந்துச்சு. அப்பதான் எதிரிகளை அவங்களோட திட்டம் வெற்றி பெறறதா நம்ப வைக்க முடியும். ஆனா இப்போ நேரம் வந்துடுச்சு. நீங்க இப்போ இந்த பிரச்சனையை சீக்கிரமாவே தீர்த்தாகணும் ராமகிருஷ்ணா. இன்னும் 7 நாட்களுக்குள்ள நாம இந்த பிரச்சனையை தீர்க்கலனா இதுக்கு 2 விளைவு தான் இருக்க முடியும். 1, நாம விஜயநகரத்து நிலத்தோட அந்த பங்கை ஹிம்டாங் ராஜ்யத்துக்கு ஒப்படைக்க வேண்டியதா இருக்கும். இல்லைனா ஹிம்டாங் அப்புறம் விஜயநகரத்தோட படைக்கு இடையில போர் தான் நடக்கும். அது மட்டும் இல்ல ராமகிருஷ்ணா, இந்த போர்ல விஜயநகரத்தோட வெற்றி ரொம்ப கடினமானதா இருக்கும். ஏன்னா ஹிம்டாங் ராஜ்யத்துக்கிட்ட அளவுக்கு அதிகமான ஆயுதங்கள் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் விஜயநகரத்தின் நிலத்துல அந்த ஹிம்டாங்கின் நிழலை படர விட மாட்டேன். எனக்கு கவலைலாம் இல்ல பண்டித ராமகிருஷ்ணரே. ஏன்னா என்னோட பரம நண்பர் பண்டித ராமகிருஷ்ணரே கூட இருக்கீங்கல்ல. ஆனா நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க? இதுவரைக்கும் எதுவும் யோசிக்கல மகாராஜா. ஆனா சீக்கிரமே யோசிச்சிருவேன். அம்மா வந்துட்டாரு வந்துட்டாரு. என்னாச்சு என்னாச்சு? அட அட ஏன் அடிக்கிறீங்கம்மா? அம்மா நிறுத்துங்கம்மா, அடிபட்டுருமா? அம்மா அம்மா சொல்றது கேளு, நிறுத்துங்கம்மா. ஐயோ அம்மா நிறுத்துங்கம்மா. அட விஷயம் என்னன்னாவது சொல்லுங்களேன். அட ஐயோ எப்படிப்பட்ட மனைவி நீ? உன்னுடைய கணவரையே அடி வாங்க வச்சுக்கிட்டு இருக்க. சரி நிறுத்துங்க நிறுத்துங்க அம்மா, நிறுத்துங்க நிறுத்துங்கம்மா. விஷயம் என்னன்னாவது சொல்லிட்டு அடிங்களே. அப்படி என்ன ஆச்சுன்னு அம்மாவும் மனைவியும் என்னை இப்படி வரவேற்றுக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா அப்படிப்பட்ட காரியத்தை நீ பண்ணிருக்கல்ல, உனக்கு வெக்கமா இல்லையா? 20 வருஷத்துக்கு அப்புறம் மகாராஜா திரும்பி வந்திருக்காரு. உன்னை பத்தி அவர் என்ன நினைப்பாரு? அவர் இல்லாத நேரத்துல நீ இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கியா? அப்ப நெருப்பு இவ்வளவு தூரம் வந்துருச்சா? அதான் இந்த அளவுக்கு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உன்னை பத்தி என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்த, ஆனா நீ என்ன பண்ணிருக்க? நீங்க எல்லாரையும் ரொம்ப நம்புவீங்க இல்லையா? இது அதோட விளைவுதான். ஐயோ நான் எதுவுமே பண்ணல. அந்த பத்திரத்துல என்னோட கையெழுத்து எப்படி வந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. தெரிஞ்சு நடந்ததோ இல்ல தெரியாம நடந்ததோ, நீ அந்த தப்ப பண்ணிருக்க. இதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சுதான் ஆகணும். போ 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 வெளியே போ. எங்க எங்க எங்க? போ. இது எனக்கும் தான் வீடு. இவர் சொல்றது சரிதான். நாம வீட்டை பங்கு போட்டு பிரிச்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் நாங்க போறோமோ அது எங்களோட பங்கு, மத்ததெல்லாம் உங்களுக்கு. இது
இப்ப இந்த மொத்த இடமும் எங்களுக்கு, உங்களுக்கான இடம் வெளியே. இப்ப நீங்க குற்றமற்றவர்னு நிரூபணமாகிற வரைக்கும் நீங்க அங்க வெளியே தான் தூங்க போறீங்க. பிரமாதம். பாத்துக்கிட்டு இருக்கியா தேவியம்மா? எப்படிப்பட்ட அம்மாவையும் மனைவியையும் தந்திருக்கேன்னு பாரு. மொத்த வீட்டையும் சுத்தி வந்து எல்லாமே அவளுக்காமா. இப்ப நான் இங்க பிரமாதம். சாரதா, உன்னால எவ்வளவு நடக்க முடியுமோ நடந்துட்டேன். இப்ப அடுத்து நான் எப்படி வலையை விரிக்கிறேன்னு பாரு. சொல்லுங்க மகாராஜா, இதெல்லாம் நியாயமா? நம்ம எல்லாரையும் வர சொல்லி இங்க நிக்க வச்சுட்டாரு. நாம எல்லாரும் மனுஷங்களா இல்ல ஊருகாவா? இப்படி வெயில்ல காஞ்சிக்கிட்டு இருக்க. மன்னிச்சிருங்க மகாராஜா. நான் சொல்ல வந்ததுக்கான அர்த்தம் என்னன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் நம்ம எல்லாரையும் இங்க வர சொல்லி நிக்க வச்சுட்டு அவரு இன்னும் இங்க வரல. மன்னிச்சிடுங்க மகாராஜா, மன்னிச்சிடுங்க மகாராஜா, மன்னிச்சிடுங்க மகாராஜா, மன்னிச்சிடுங்க. வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்களேன், சாக்குப்போக்கு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்ல மகாராஜா? அம்மாவும் சாரதாவும் என்னை எப்ப பார்த்தாலும் மாட்டி விட்டுறாங்க. என்னை கிளம்பவே விடல. அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வேற ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லிருக்கலாம்ல. இந்த பழைய கதையவே சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மா சாரதா, அம்மா சாரதா, அம்மா சாரதா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜா, எங்க எல்லாரையும் எங்க இந்த நிலத்துக்கு எதுக்காக வர சொன்னீங்க? ஏன்னா மகாராஜா, விவாதம் எந்த நிலத்தை பத்தினதோ அது அங்க நடக்கிறது தான் சரியா இருக்கும். மகாராஜா சுவான்சுவையும் இங்க வர சொல்லியிருக்கேன். அவரும் வந்துகிட்டு இருப்பாரு. வந்துட்டாரு. ஐயா ஐயா, வெறும் பேசுறதுக்காக மட்டும்தான் கூப்பிட்டு இருக்கோம், யுத்தம் செய்யறதுக்காக இல்ல. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நீங்க எல்லாரும் எங்களோட மகாராணிய. மகாராணி இல்ல, மகாராஜா. எங்களோட மகாராஜா சுவான்சுவை இங்க வர சொல்லிருக்கீங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, இந்த நிலம் ஹியூண்டாங்குக்கு சொந்தமானதுன்னு அர்த்தம். சந்தேகமே இல்லாம. நீங்க என்ன சொல்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? குருவே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த நிலத்தை இவங்க நம்ம கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கியிருக்காங்களோ அந்த நிலத்தை நாம இவங்களுக்கு தந்திரணும். கேட்டீங்களா மகாராஜா? கேட்டீங்களா? கேட்டீங்களா? இவரு சரி. மகாராஜா சுவான்சு, நாங்க உங்களுக்கு நிலத்தை தர தயாரா இருக்கோம். ஆனா இதுக்கு பதிலா எங்களுக்கும் ஒண்ணு வேணும். என்ன வேணும்? இந்த நிலத்துக்கு பதிலா தான் நீங்க ஏற்கனவே நிறைய நாணயங்களை வாங்கிட்டீங்கல்ல. இப்ப அதுக்கு மேல என்ன வேணும்? ஒரே ஒரு கெஜ அளவுக்கு நிலம். ஒரு கஜ நிலமா? அட, இவ்வளவு பெரிய விசாலமான நிலத்துக்கு பதிலா வெறும் ஒரு கஜ நிலமா? ஆமா குருவே, வெறும் ஒரே ஒரு கெஜ நிலம் விஜயநகரத்துக்கு, மத்த எல்லாமே ஹிம்டாங்குக்கு. மகாராஜா, இவ்வளவு மிகப்பெரிய நிலத்துக்கு பதிலா வெறும் ஒரே ஒரு கெஜ நிலம் நீங்க தரலாம் இல்லையா? एक गज तो क्या नाखून बराबर भी नहीं मिलेगी। அப்படியே அடிச்சனா எங்களோட மகாராணி. மகாராஜா, எங்களோட மகாராஜா என்ன சொல்றாருன்னா, உங்களோட பேச்சுல எல்லாம் எனக்கு ஏதோ ஏமாத்து வேலை இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு வெறும் முட்டாள்தனம் தான் தெரியுது.
இவரோட புத்தி மழுங்கிடுச்சு. இவ்வளவு பெரிய விசாலமான நிலத்தை வெறும் 1 கஜ நிலத்துக்கு தரப்போறாரா? மகாராஜா இது கேட்கறதுக்கு வெறும் ஒரே ஒரு கோப்பை தண்ணி எடுத்துக்கிட்டு மொத்த கடலையும் தர மாதிரி இருக்கு. மூ அவர்களே, நீங்க எங்களுடைய முகத்தை பாருங்க பாருங்க. என்னுடைய முகத்தை பார்த்தா ஏமாத்துற மாதிரியா தெரியுது? நான் உங்களை ஏமாத்துவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? கூடவே உங்ககிட்ட அளவுக்கு அதிகமா ஆயுதங்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அப்படியே நாங்க உங்க கூட யுத்தம் செஞ்சா கூட எங்களால வெல்ல முடியாது. அதனால நிலத்தை உங்களுக்கே தந்துடுறோம். நீங்க வெறும் அதுக்கு பதிலா ஒரே ஒரு கஜ நிலத்தை எங்களுக்கு தந்துருங்க. அப்பதான் யாராவது கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட விஜயநகரம் ஒண்ணு தந்துட்டு தான் நிலத்தை தந்தாங்கன்னு சொல்லிப்போம். எந்த இடத்தை வேணாலும் தாங்க. உங்க மனசுக்கு எந்த இடம் தோணுதோ அந்த நிலத்தை தாங்க. வேணா மகாராஜாவுடைய காலடியில இருக்கிற அந்த நிலத்தை கூட தந்துருங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.